us go to our teaching from God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம் நாம். Let me just in couple of sentences summarize what we have done. நாம் இதுவரைக்கும் என்ன போதித்தோம் என்பதை ஒரு சில வார்த்தைகளில் சொல்லி விடுகிறேன். Teaching about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் போதித்து வருகிறோம். First we looked at the symbols and titles of the Holy Spirit in order to understand this invisible person. காண முடியாத இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து புரிந்து கொள்ளும்படியாக முதலாவது அவருக்குள்ள பட்ட பெயர்களையும் சின்னங்களையும் நாம் படித்தோம். Then we talked about how he is the great enabler of various tasks and functions, not only in the Old Testament but also in the New Testament. பிறகு எப்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவர், பலன் கொடுக்கிறவர் என்று பார்த்தோம். பல்வேறு காரியங்களை செய்வதற்கு பழைய ஏற்பாட்டில மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலும் அவர் உதவி செய்கிறார், பலன் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். Not just enabling preachers, prophets and so on, but even ordinary people to accomplish something for God. பிரசங்கியார்கள், தீர்க்கதரிசிகள் போன்றவர்களுக்கு மாத்திரம் அவர் உதவி செய்யவில்லை, சாதாரண மக்கள் கூட தேவன் கொடுத்த காரியத்தை நிறைவேற்றும்படி உதவி செய்திருக்கிறார். His enabling activity is not restricted to certain activities. It is he enables all kinds of activities. அவர் ஒரு சில காரியங்களுக்காக மாத்திரம் உதவி செய்து பலன் கொடுப்பதில்லை, எல்லா விதமான காரியங்களுக்கும் உதவி செய்கிறார், பலன் கொடுக்கிறார். He enabled carpenters, skilled workers in the tabernacle and temple. தேவாலயத்தை கட்டுகிற பணியிலே, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பணியிலே தச்சருக்கும் மற்ற அனைவருக்கும் அவர் உதவி செய்தார். Enabled Mary to conceive Jesus. மரியாள் இயேசுவை கர்ப்பந்தரிக்கும்படியே செய்தார். And so on, so many things we shared already. இப்படி பல்வேறு காரியங்களை ஏற்கனவே நாம் பார்த்தோம். And then we began last week to talk about the coming of the Holy Spirit. பிறகு கடந்த வாரம் பரிசுத்தாவின் வருகையை குறித்து நாம் பேச ஆரம்பித்தோம். We're going to talk about this stupendous act of God, one of the greatest, mightiest act of God, the event that is called the coming of the Holy Spirit. பரிசுத்தாவின் வருகை என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய மிகப்பெரிய ஒரு செயலை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். And last week we began to talk about it in some way because we began to show you 4 particular passages of scripture where this coming of the Holy Spirit is mentioned. கடந்த வாரம் பரிசுத்த ஆவியானுடைய வருகை குறித்து போதிக்கிற 4 வேத பகுதிகளை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். Where Jesus himself spoke about the coming of the Holy Spirit. அந்த வசனங்களில் இயேசுவே பரிசுத்த ஆவியானுடைய வருகை குறித்து பேசுகிறார். And those passages are John 16:7. யோவான் 16:7. In John 16 there are many other verses also that talks about the coming of the Holy Spirit. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தாவின் வருகை குறித்து போதிக்கிற மற்ற வசனங்களும் இருக்கிறது. In chapter 14 also and chapter 15. யோவான் 14ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. But we consider John 16:7. ஆனால் நாம் யோவான் 16:7 மட்டுமே பார்த்தோம். Then we saw John 7:37 to 39. பிறகு யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம். Finally we saw Luke 13. பிறகு கடைசியாக லூக்கா 13ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். Where Jesus says, ask and it shall be given unto you, seek and you shall find, knock and it shall be opened to you. அங்கே இயேசு சொல்கிறார் அல்லவா, தேடுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று. Particularly in the matter of receiving the Holy Spirit he says that. குறிப்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே இயேசு அப்படி சொல்கிறார். He says, will not your heavenly Father give this most surely? இயேசு சொல்கிறார், உங்கள் பரலோக பிதா இதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. Now let us go to the 4th passage. இப்போது 4வது பகுதிக்கு நாம் செல்வோம். Just going to take 5 minutes to deal with the 4th passage and then I'm going to go on into talking about the very act of the very event of coming of the Holy Spirit. ஒரு 5 நிமிடத்திலே இந்த 4வது வசனத்தை பார்த்துவிட்டு பிறகு பரிசுத்தாவினுடைய வருகை குறித்து நாம் பார்க்க ஆரம்பிப்போம். Acts chapter 1 verse 4 and 5. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். And being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, which he said, you have heard from me. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி 5ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். For John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. 4வது வசனம், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். Here Jesus himself is saying something about the baptism in the Holy Spirit. இங்கே இயேசுவானவரே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். 3 things are said here. 3 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. One is that this is the promise of the Father. ஒன்று, இது பிதாவினுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. He says, wait for the promise of the Father. அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். Which I have already told you, he says. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்கிறார். This is the promise of the Father, he is going to send the Holy Spirit, wait. இது பிதாவின் வாக்குத்தத்தம், அவர் பரிசுத்த ஆவியை அனுப்ப போகிறார், ஆகவே காத்திருங்கள். Secondly, இரண்டாவது, that they heard it from his lips that this is the promise of the Father. இது பிதாவின் வாக்குத்தத்தம் என்பதை இயேசுவின் வாயாலேயே அவர்கள் கேட்டார்கள். And thirdly, he says this promise had to do with the baptism in the Holy Spirit. மூன்றாவதாக இந்த வாக்குத்தத்தம் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்தது என்று அவர் சொல்கிறார். Which discourse is he referring to? When did he tell them about this promise of the Father? இந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை குறித்து இயேசு ஏற்கனவே எப்போது சொன்னார்?
Particularly he is referring to Luke chapter 24. அதிலும் குறிப்பாக லூக்கா 24ஆம் அதிகாரத்தை இயேசு அங்கே குறிப்பிடுகிறார். Verse 47 to 49. 26ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரை. He says, and that repentance and remission of sins should be preached in his name to all nations, beginning at Jerusalem. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட And வேண்டியது. you are witnesses of these things. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். Behold, I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். See, he says there is a message of the gospel that is going to be available to preach to the whole world. இயேசு சொல்லுகிறார் சுவிசேஷ செய்தி இருக்கிறது, இதை உலகம் முழுவதுக்கும் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். After he dies on the cross and makes atonement for our sins, இயேசு சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை செய்த பிறகு salvation is going to be available for everyone. ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. That is something that needs to be announced everywhere and preached everywhere. இந்த காரியத்தை எல்லா இடத்திலும் அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். So there is a gospel to be preached. ஆகவே பிரசங்கிக்க சுவிசேஷம் இருக்கிறது. And secondly, he says the disciples are the ones that ought to preach it. அடுத்ததாக இயேசு சொல்லுகிறார் சீஷர்கள் தான் இதை போய் பிரசங்கிக்க வேண்டும் He என்று. says you are to be my witnesses. அவர் சொல்லுகிறார் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். And thirdly, he says you will receive a power that I will give you. The promise has been made by the Father that he will give you the power to preach this very effectively through all the nations of the world. மூன்றாவதாக இயேசு சொல்லுகிறார் உலகத்துள்ள சகல மக்களுக்கும் இதை பயனுள்ள விதத்தில் பிரசங்கிக்க பிதா உங்களுக்கு பெலனை கொடுக்க போகிறார். So it is very clear here. ஆக இங்க மிக தெளிவா இருக்கிறது. Jesus is speaking about the coming of the Holy Spirit. இயேசுவானவர் பரிசுத்தாவின் வருகை குறித்து பேசுகிறார். He says there is a gospel to be preached. சொல்லுகிறார் பிரசங்கிக்க சுவிசேஷம் இருக்கிறது. And you need to preach it. நீங்கள் தான் அதை பிரசங்கிக்க வேண்டும். And the Father has promised the Holy Spirit so that you can do it effectively and with great power. நீங்கள் அதை பயனுள்ள விதத்திலே மிகுந்த வல்லமையோடு பிரசங்கிக்க பிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்தாவியை அருள போகிறார். Now I told you the reason why we share these passages with you, these four passages. இந்த நான்கு பகுதிகளை ஏன் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ற அந்த காரணத்தை உங்களுக்கு சொன்னேன். Because a lot of people think that baptism in the Holy Spirit is just a Pentecostal phenomenon. ஏனென்றால் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது ஏதோ பெந்தகோஸ்தே அனுபவம் என்று நினைக்கிறார்கள். They think that Pentecostal people have invented it. அதாவது பெந்தகோஸ்தே மக்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். And they are preaching it. அவர்கள் அதை பிரசங்கிக்கிறார்கள். They claim to have received it. அவர்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். This is kind of a aberration or some kind of a deviation from the main line teaching of the church, they think. சபையினுடைய முக்கியமான போதனைகளிலிருந்து சற்று திசை மாறி செல்லுகிற ஒரு அனுபவம் இது என்று சொல்லுகிறார்கள். This is a Pentecostal teaching. இது பெந்தகோஸ்தே போதனை என்று சொல்லுகிறார்கள். But I repeatedly in these four passages try to show you that Jesus, no less a person than Jesus himself, is talking about this great mighty event of the coming of the Holy Spirit. ஆனால் நாம் பார்த்த இந்த நான்கு பகுதிகளிலும் இயேசுவானவரே பரிசுத்த ஆவியானுடைய வருகை குறித்து அவரே சொல்லி இருக்கிறார். How that he will come and fill them with power and they will preach the gospel. எப்படி பரிசுத்த ஆவியானவர் வருவார், வல்லமையினால் அவரை நிரப்புவார், அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள் என்று. John baptized with water. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். But they will be baptized with Holy Ghost and power. ஆனால் இவர்களோ பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ஞானஸ்நானம் பெறுவார்கள். John's baptism was just in water, was a different kind of baptism. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் வெறும் தண்ணீர் ஞானஸ்நானம், அது வேற வித்தியாசமானது. But spirit baptism is something different. ஆனால் இந்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது வித்தியாசமான ஒன்று. It will enable the disciples to be mighty testimonies and witnesses. சீஷர்கள் வல்லமையுள்ள சாட்சிகளாய் விளங்குவதற்கு இது ஏதுவாய் இருக்கும். So now let us look at the coming of the Holy Spirit. ஆகவே இப்போது பரிசுத்த ஆவியினுடைய வருகை குறித்தே நாம் பார்ப்போம். For this is one of the stupendous and mighty acts of God ever to happen. இது தேவனுடைய ஒரு பலத்த செயல் என்று நாம் சொல்லலாம். Now I'm going to refer to the book of Acts and all the records available there in the book of Acts about how this event took place. எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது என்பதை காண்பிக்கும்படி அப்போஸ்தலர்களுடைய எல்லா வசனங்களையும் நான் எடுத்து காண்பிக்க போகிறேன். Once again, because people think this is something that Pentecostal people have made it up. மீண்டும் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் பெந்தகோஸ்தே மக்கள் உருவாக்கின காரியங்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். These things cannot happen, people இந்த say. காரியங்கள் நடக்கவே முடியாது என்று நினைக்கிறார்கள். But I want to show you from the book of Acts several places, 5 places in particular, how the Holy Spirit came down upon people and people were filled with the Holy Spirit. ஆனால் நடபடிகள் புத்தகத்திலிருந்து 5 இடத்திலிருந்து நான் காண்பிக்கிறேன் எப்படி பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது இறங்கி வந்தார், அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்பதை. This is not a Pentecostal invention, this is something that really took place. இது பெந்தகோஸ்தேக்காரர்களின் கண்டுபிடிப்பு அல்ல, இது மெய்யாகவே நடைபெற்ற ஒன்று. The Bible records it. வேதம் அதை எழுதி வைத்திருக்கிறது. And records it in the only book that is available to us as a book of church history, that is the book of Acts. சபையின் சரித்திரமாக ஒரே ஒரு புத்தகம் தான்
தான் வேதத்தில் இருக்கிறது. அதான் நடபடிகள் புத்தகம். அந்த புத்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. Only the book of Acts gives us the New Testament church history, the early church history. நடபடிகள் புத்தகம் மட்டுமே புதிய ஏற்பாட்டின் ஆதி சபையினுடைய வரலாற்றை கொடுக்கிறது. And the central thing in that book of Acts, in that whole book, is this baptism in the Holy Spirit, how the Holy Spirit fell upon people and how they were filled with the Holy Spirit and how these things took place. நடபடிகள் புத்தகத்திலே மிக மையமாய் இருப்பது பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தான். எப்படி ஆவியானவர் இறங்கி வந்தார், எப்படி மக்கள் வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள் என்பதை தான் அது சொல்லுகிறது. But we will not only look at those 5 events, நாம் இந்த 5 சம்பவங்களை பார்க்க போவது மட்டுமல்ல, but I will also look again some more at the Gospels, because they are predicting this thing that will take place. சுவிசேஷங்களிலும் சென்று சில வசனங்களை பார்க்க போகிறோம். ஏனென்றால் நடக்க போகிற காரியங்களை குறித்து அவைகள் ஏற்கனவே நமக்கு அறிவிக்கிறது. Some of those verses we have already read, so I will just refer to it so that to reinforce it. சில வசனங்களை ஏற்கனவே நான் வாசித்து விட்டோம். ஆகவே வெறும் அந்த வசன குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு The போகிறேன். Gospels point to this great event and prophesy and tell us about this event that is going to take place. சுவிசேஷங்கள் நடைபெற போகிற இந்த சம்பவத்தை தீர்க்கதரிசனமாய் நமக்கு முன்னறிவிக்கிறது. And Acts, we have the real occurrence of that event. We can actually see how it occurred, what really took place. பிறகு நடபடிகள் புத்தகத்திலே எப்படி அந்த சம்பவம் மெய்யாகவே நடைபெற்றது என்பதை நாம் We வாசிக்கிறோம். can see everything that happened there as the baptism in the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் நடைபெற்ற போது எப்படி காரியங்கள் நடைபெற்றது என்று அந்த சம்பவங்களை அங்கே வாசிக்கிறோம். And I will look at the epistles also, give you some verses in the epistles also, because they speak about it as an accomplished fact. பிறகு நிருபங்களை சென்று அவைகள் என்ன சொல்ல போகிறது என்று பார்க்க போகிறேன். என்றால் நிருபங்கள் இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் நடைபெற்று முடிந்த ஒன்று என்று சொல்லுகிறது. So this is not a deviation, this is not an aberration in Christian teaching. This is something central to Christian teaching. Paul is teaching his believers in the various letters that he writes and presupposes baptism in the Holy Spirit. He says, he talks about it as an accomplished fact. ஆகவே இந்த ஒரு காரியம் மக்கள் சொல்லுகிறது போல போதனையிலிருந்து வழி விலகி செல்கிற ஒரு காரியம் அல்ல, மாறாக போதனைகளின் மையமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே தன்னுடைய விசுவாசிகளுக்கு இந்த காரியங்களை குறித்து இது நடந்து முடிந்த ஒரு காரியம் என்று எழுதுகிறார். Anyone teaching something of a deviation from the main Christian doctrine will not have so much evidence from the scriptures everywhere to show that this is really biblical. Someone teaching something that is a deviation, a wrong doctrine, will not have evidence from all of the Bible to show that this is. இது ஒரு தவறான போதனை, முக்கியமான போதனை அல்ல, முக்கியமான போதனையிலிருந்து வழி விலகி செல்லுகிற போதனை என்று சொன்னால் பிறகு அப்படிப்பட்ட போதனைகளுக்கு வேதம் முழுவதிலும் இப்படிப்பட்ட வசன ஆதாரங்கள் இருக்க முடியாது. That is why I am particular in covering this. ஆகவே தான் குறிப்பாக நான் இதை எல்லாவற்றையும் பார்க்கிறேன். First of all, let us look at this great event. முதலாவது இந்த மாபெரும் சம்பவத்தையே படிப்போம். What is this great event called the coming of the Holy Spirit? பரிசுத்தாவின் வருகை என்று அழைக்கப்படுகிற இந்த மிகப்பெரிய சம்பவம் தான் என்ன? In the New Testament it is talked about as something that God gives as a gift. புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்து பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு வெகுமதி என்று அழைக்கப்படுகிறது. The coming of the Holy Spirit is spoken of as the gift of the Holy Spirit, something that God graciously gives. பரிசுத்தாவின் வருகை என்பது பரிசுத்தாவின் ஈவு, அதாவது தேவன் கிருபையாய் கொடுக்கிற ஒரு வெகுமதி என்று வேதம் சொல்கிறது. And when something is given graciously, all we can do is just receive it. கிருபையாய் ஒன்று நமக்கு கொடுக்கப்படும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அதை பெற்றுக்கொள்வது மட்டுமே. So I want to show you how this Holy Spirit is a gift from God. God gives it and we as people can only receive it. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற வெகுமதி, நாம் அதை பெற்றுக்கொள்ள மட்டுமே முடியும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். Let us look at a few verses quickly. ஒரு சில வசனங்களை சீக்கிரமாய் பார்ப்போம். In John's Gospel once again. யோவான் சுவிசேஷத்துக்கு செல்லுவோம். John chapter 7 verse 39. யோவான் 7 அதிகாரம் 39 வசனம். Jesus, said, he who believes in me, in verse 38, as the scripture has said, out of his heart will flow rivers of living water. இயேசு அங்கே சொல்லுகிறார், இதை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து 38 வசனம் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். And verse 39 he says, 39 சொல்லுகிறார், but this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive, for this Holy Spirit was not yet given, because Jesus was not yet glorified. தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. This time the thing to notice here in this verse is the word given. இந்த இடத்திலே அருளப்படுகிறார் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி என்பது அருளப்படுகிற ஒன்று, தேவன் அருளுகிற ஒன்று. He says the Holy Spirit was not yet given. இங்கே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. It shows that the Holy Spirit is something that God himself gives. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனே கொடுக்கிற ஒன்று. Chapter 16 of John's Gospel. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் verse 13. 13 வசனம். However, when the Spirit of truth has come,
He will guide you into all the truth and so on. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் என்றெல்லாம் சொல்லுகிறார். Here is the word to notice is the word come. இந்த இடத்திலே வரும்போது என்று சொல்லுகிறாரே, அதை கவனிக்க When வேண்டும். the Holy Spirit has come. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, John chapter 15 பிறகு யோவான் 15ஆம் அதிகாரம் verse 26. 26ஆம் வசனம். When the helper comes, whom I shall send you from the Father, the Spirit of truth, who proceeds from the Father, he will testify of me. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். Again notice the word come. மறுபடியும் வரும்போது என்ற வார்த்தையை Holy கவனியுங்கள். Spirit is someone who's going to come. பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற ஒருவர். Verse 7 7ஆம் வசனம் of chapter 16. 16:7. Nevertheless I tell you the truth, it is to your advantage that I go away, but if I do not go away, the helper will not come to you, but if I depart, I will send him to you. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். So the Holy Spirit is someone that God is going to give. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவன் கொடுக்க போகிற ஒன்று. And so because God gives, the Holy Spirit is going to come. ஆகவே தேவன் அருளப் போகிறபடினாலே ஆவியானவர் வரப்போகிறார். And this is an act of God's grace. It is God who is sending the Holy Spirit. Therefore the Holy Spirit is going to come. இது தேவனுடைய கிருபையின் செயலாகும். தேவன் அவரை அனுப்ப போகிறார். ஆகவே ஆவியானவர் வரப்போகிறார். God gives the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியை அருளுகிறார். So if God gives the Holy Spirit, what shall we do? ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியை அருளும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? We should just simply receive this wonderful gift of the Holy Spirit that is from God. தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியின் வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான். Just as it is said that the Holy Spirit is someone that God gives, the Bible says that we must receive also. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறவர் என்று வேதம் சொல்கிறது போலவே தேவன் கொடுக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So we read throughout the book of Acts that people received the Holy Spirit. ஆகவே தான் நடபடிகள் புத்தகம் முழுவதிலும் பார்க்கிறோம் மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று. Let me show you the 5 places where we actually read about people receiving this wonderful gift that God has sent, the Holy Spirit who is to come. வரப்போகிற பரிசுத்த ஆவியானவரை தேவன் அனுப்பினாரே, அந்த ஈவை மக்கள் பெற்றுக்கொண்ட அந்த 5 சம்பவங்களை இப்போது நாம் பார்ப்போம். And we'll see how it mentions there that they received the Holy Spirit, this gift. எப்படி இந்த ஈவை வெகுமதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். When the day of Pentecost had fully come, Acts chapter 2 verse 1. அப்போஸ்தலர் 2:1. When the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். Suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. அப்போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. There appeared to them divided tongues as of fire, and one sat upon them. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Here we see the actual occurrence of this great thing. இந்த மிகப்பெரிய சம்பவம் நடந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். This is something that we are going to pay much attention to in the next couple of weeks. வருகிற சில வாரங்களிலே அதிக கவனத்தை இதிலே தான் நாம் செலுத்த போகிறோம். Because this is the first occurrence and therefore it is a very unique occurrence. இது முதல் நடந்தது. ஆகவே தனித்தன்மை வாய்ந்த ஒரு சம்பவம் இது. So we will pay much attention and explain this. ஆகவே இதில் அதிக கவனம் செலுத்தி இதை விளக்க போகிறோம். But I want you to see now that this great gift that God wanted to give, this is a promise of the Father, has been sent, and the people were filled with this Holy Spirit. பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அதை அவரை மக்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்க The போகிறோம். word received is not used here. இங்கே பெற்றுக்கொண்டார்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. But if you turn to Acts chapter 10 verse 47. ஆனால் அப்போஸ்தலர் 10:46க்கு நாம் திருப்புவோம் You என்றால் see there Peter talking about what took place in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே என்ன நடந்தது என்பதை குறித்து பேதுரு அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். Referring to how they were filled with the Holy Spirit on the day of Pentecost. எப்படி பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்பதை குறித்து பேதுரு அங்கே He சொல்லுகிறான். says there in verse 47, he says, can anyone forbid water that these should not be baptized who have received the Holy Spirit just as we have? இங்கே 47 பேதுரு சொல்லுகிறான், நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா? He is talking about these people receiving the Holy Spirit. இந்த மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று பேதுரு அங்கே In சொல்லுகிறான். Cornelius' house. கொர்நேலியு வீட்டிலே He says they received it just like we received it on the day of என்ன Pentecost. சொல்லுகிறான்? பெந்தெகோஸ்தே நாளிலே நாம் எப்படி பெற்றுக்கொண்டோமோ அதே போல இவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். One of the greatest things that will help you to receive the Holy Spirit, the baptism in the Holy Spirit, is to understand that it is a wonderful gift of God.
and you simply have to receive it. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள ஒரு அருமையான வழி இதுதான். பரிசுத்தாவி என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Now some people I hear talking saying, well, I'm trying to receive the Holy Spirit. சிலர் இப்படி சொல்லி கேட்டிருக்கேன், நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறேன் அப்படினுவாங்க. Why are you trying? ஏன் முயற்சிக்கிறீர்கள்? If I'm giving you a gift, நான் ஒரு வெகுமதி உங்களுக்கு கொடுக்கிறேன்னா, all you got to do is just come and get it. அத வாங்கி கொண்டா போதும், நீங்க செய்ய வேண்டியது அவ்வளவுதான். It is because of a lack of understanding about how this is a gift that people are not able to receive it. இது ஒரு ஈவா இருக்கிறது என்பதை குறித்த சரியான அறிவு இல்லாதனால தான் மக்கள் அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். This one simple understanding that this is a gift from God, gracious gift of God to you and I. இது தேவன் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் அருளுகிற ஈவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். I can't do anything about this gift. God is giving this gift. I can only receive this gift. இந்த ஈவை குறித்து நான் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் அதை அருளுகிறார், நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். Just like if this man gave a gift I would receive, I'll just receive it from God. இவர் ஒரு வெகுமதி கொடுத்தால் எப்படி நான் வாங்கிக் கொள்ளணும், அதே போல தேவன் கொடுக்கிறதை நான் வாங்கிக் கொள்ள வேண்டும். If he was giving a gift, நான் ஒரு gift கொடுக்கிறேன், come and kneel down and say, oh God, please give me that. நான் வந்து அவர்கிட்ட முழங்கால் படிட்டு, ஓ தயவு செய்து எனக்கு தாரு அப்படின்னா, people do that, you see. மக்கள் அப்படிதான் செய்றாங்க. I remember when we got filled with the Holy Spirit. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட போது, you know, that's what we did most of the time. நிறைய நேரத்துல இதான் செஞ்சோம் நாங்க. But God graciously said, all right, keep it. ஆனா தேவன் கிருபையா சரி வெச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு. God is so good. தேவன் அவ்வளவு நல்லவர். We do so many things foolishly. பல காரியங்களை நிறைய முட்டாள்தனமா நாம செய்றோம் பாருங்க. We begged and pleaded and we thought, you know, this is such a difficult thing to get. ஆண்டவர்கிட்ட போய் ரொம்ப கடினமான காரியம் என்று நினைத்து கெஞ்சுகிறோம், அழுகிறோம், எல்லாம் செய்றோம். I remember one time as we were praying for the baptism in the Holy Spirit. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். That's the time I got filled with the Holy Spirit. அப்பதான் நான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டேன். I remember a very fine young man was there in the crowd. எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த கூட்டத்துல அருமையான ஒரு வாலிபன் இருந்தார். And he was wearing a ring in his hand. அவர் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தார். And you know, we were all getting filled with the Holy Spirit. நாங்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருந்தோம். But he didn't receive the gift. ஆனால் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. So the lady who was leading us all into this experience went to him. ஆகவே இந்த அனுபவத்துக்குள்ள எங்களை நடத்தின அந்த ஸ்திரீ நேரா அந்த வாலிபன் கிட்ட போய் said, if you take this ring out, you will receive. இந்த மோதிரத்தை நீ கழட்டிட்டீனா பெற்றுக்கொள்வாய் அப்படினாங்க. There is a terrible, see, I say that not to just ridicule that sister. She just did what she knew. பாருங்க, அந்த அம்மாவை கிண்டல் பண்ணதுக்காக நான் சொல்லல, என்ன தெரிஞ்சதோ அத தான் அவங்க செஞ்சாங்க. You see, it has nothing to do with you. உங்களுக்கும் அதற்கு சம்பந்தமே கிடையாது. It has nothing to do with whether you are wearing this or not wearing this. நீங்க இத போட்டுக்கிறீங்களா போட்டுட்டு இல்லையா அதுக்கு சம்பந்தமே I கிடையாது. will talk about the conditions a little bit later. நிபந்தனைகளை குறித்து கொஞ்சம் பின்னால நான் சொல்றேன். It is a wonderful gift of God. இது தேவனுடைய அருமையான ஒரு வெகுமதி. You are a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு you are given this gift. You can simply receive this. இந்த வெகுமதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும். And I remember that man took off the ring and still couldn't get it. எனக்கு ஞாபகம், அவர் அந்த மோதிரத்தை கழட்டிட்டாரு, ஆனாலும் பெற்றுக்கொள்ளவில்லை. And then the lady said, அன்பரே அந்த ஸ்திரீ சொன்னாங்க, maybe some more work has to be done in your heart. ஒருவேளை உன்னுடைய உள்ளத்துல இன்னும் கொஞ்சம் கிரியை நடக்க வேணும் போல இருக்கு. Some more cleansing. இன்னும் கொஞ்சம் நீ சுத்தம் பண்ணப்பட வேண்டும். More perfection. இன்னும் கொஞ்சம் பூரணமாகணும். You got to become sinlessly perfect. நீ பாவமே இல்லாமல் பூரணனாய் மாற வேண்டும். Only when you become sinlessly perfect can the Holy Spirit be poured out. பாவமே இல்லாமல் பூரணனாகும்போது தான் ஆவியானவர் ஊற்றப்பட முடியும். I remember looking at that man in utter despair, and I thought, if I could just help him, I would help him. அவர் பார்த்தப்போ ரொம்ப பரிதாபமா இருந்தது. நான் யோசிச்சேன், ஐயோ என்னால உதவி செஞ்ச முடிஞ்சா உதவி செய்யலாமே அப்படி. He wants to get. அவர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். But the person who's saying is something is wrong with you. ஆனா அங்க நடத்துகிறவரோ உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்றார். He's a believer. அவர் ஒரு விசுவாசி. But the person who's leading the person into that experience is saying you got something wrong, you got to set it right unless the ஆனா அந்த அனுபவத்துக்குள்ளே அவரை நடத்துகிறவரோ உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணா அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றார். You see, what she should have done is, this is a gift, you simply receive. அவங்க என்ன சொல்லி இருக்கணும், இது ஒரு வெகுமதி, பெற்றுக்கொண்டால் போதும்னு சொல்லி இருக்கணும். She told him, this is a gift God is graciously giving to you. தேவன் இதை கிருபையாய் ஒரு வெகுமதியாய் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்க வேண்டும். He is giving to you not because you are so perfect. ஏதோ நீங்க பூரணனா இருக்கிறதனால இதை கொடுப்பதில்லை. He is giving it to you because the blood of Jesus has cleansed you from all your sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உடைய சகல பாவங்களையும் சுத்திகரித்ததனால தான் அவர் கொடுக்கிறார். You know, a lot of people have an idea that this is given only to perfect people. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது பூரணமான மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுகிறது. There are no perfect people, and this is not a promise to the perfect people. பூரணமான மக்கள் யாரும் கிடையாது, அவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தமும் கிடையாது இது. I remember someone telling a story about how in Kerala they were helping some people to receive the Holy Spirit. எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்படி கேரளால யாரோ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள உதவி செஞ்சாங்க, அத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. And so when they were praying for these people, ஆகவே இந்த ஆட்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது there was one man sitting there and loudly crying out to God and said, என்ற தேவனே, நான் தெற்றிப்போய்.
He says, my God, I have done wrong, I have committed sin, அவர் சொல்லுது, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு. I have gone wrong, நான் தப்பு I செஞ்சிட்டேன், have sinned. நான் பாவம் செஞ்சிட்டேன். You see, God says, here I am giving you the gift. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெகுமதியை நான் கொடுக்கிறேன். And here is a man saying, and ஆண்டவன் and தேவனே நான் தெற்றி ஆனா போய்ட்டேன். இவரே, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன். I have sinned. நான் பாவம் God செஞ்சிட்டேன். says, here is the gift, I am giving you the gift. தேவன் சொல்றார், இந்த வெகுமதியை நான் உனக்கு கொடுக்கிறேன், This எடுத்துக்கோ. is the gift of my grace to you. இது என்னுடைய கிருபை உனக்கு கொடுக்கிற வெகுமதி. I want to give the Holy Spirit to you. பரிசுத்த ஆவியை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். This is the promise I have made and I want to give. நான் இந்த வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறேன், ஆகவே கொடுக்க I want to விரும்புகிறேன். give it to everyone that is washed by the blood of the Lamb. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். Every child of God can receive it. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும். This man is saying, நான் தெற்றி போய்ட்டேன். ஆனா இவரே, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன் என்றார். How can he receive? இப்படி இருக்கும்போது எப்படி Now, பெற்றுக்கொள்வது? if he is giving the thing and I am just praying saying, oh God, sin. கொடுக்கும்போது, ஓ ஆண்டவரே நான் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருந்தா. I will pray for 1 hour and go home without taking the gift. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம், வெகுமதி இல்லாம. You see, this idea is very important. இந்த எண்ணம் மிகவும் முக்கியம். It's a very simple thing. இது மிக எளிமையான ஒரு The காரியம். Holy Spirit is the promise of the Father. It's the gift of God. பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் வாக்குத்தத்தம், தேவனுடைய ஈவு. God said, I'll give it to you as a gift. தேவன் சொல்லுகிறார், ஈவாக நான் உனக்கு கொடுக்கிறேன். If you simply understand that, you can receive. இதை நீ புரிந்து கொண்டால் போதும் பெற்றுக்கொள்ளலாம். Acts chapter 8 அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். is another instance where we see how the people received. எப்படி மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிற இன்னொரு சம்பவம் இது. This has to do with Samaria and how Philip came and preached the gospel there. இது சமாரியாவில் நடந்தது. அங்கே பிலிப்பு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். People had already got saved there and they got even water baptized மக்கள் ஏற்கனவே அங்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்ணீர் ஞானஸ்நானமும் எடுத்திருக்கிறார்கள். through Philip's preaching. பிலிப்புடைய பிரசங்கத்தின் மூலமாக. Verse 17 says, then John and Peter and John came there. In verse 14 it says, and then they laid hands on them and they received the Holy Spirit. 14 17 ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுகிறது? பேதுரும் யோவானும் அங்கே வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். Peter and John were laying hands. பேதுரும் யோவானும் வந்து கைகளை வைக்கிறார்கள். And these people received the Holy Spirit. இந்த ஆட்கள் பரிசுத்த ஆவியை The பெற்றுக்கொள்கிறார்கள். Holy Spirit is someone not that you beg for, it's someone that you receive. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நீங்க போய் கெஞ்சி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர். God is willing to give it. தேவன் அதை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். God's gift. அது அவர் தேவனுடைய ஈவு. Turn with me to chapter 9 of Acts. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு We செல்வோம். see the third instance where a person was filled with the Holy Spirit. இங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மூன்றாவது சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். Verse 17. 17ஆம் வசனம். Acts 9:17. அப்போஸ்தலர் 9:17. And Ananias went his way and entered the house, and laying his hands on him, he said, Brother Paul, the Lord Jesus who appeared to you on the road as you came has sent me that you may receive your sight and be filled with the Holy Spirit. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். Literally he was saying so that you may receive your sight, and not only your sight but the Holy Spirit also. அதான் என்ன சொல்லுகிறான்? நீ பார்வை பெற்றுக்கொள்ள, அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் என்னை அனுப்பி The இருக்கிறார். word filled is used here. That means he received. அதான் நிரப்பப்படும்படிக்கு என்று சொல்லுகிறான். ஆகவே அவன் பெற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். Filled is a word that is used throughout the book of Acts to indicate what happened when the Holy Spirit came upon people. பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது வந்தபோது என்ன நடந்தது என்பதை குறிக்கும்படி இந்த நிரப்பப்பட்டார்கள் என்ற வார்த்தை நடபடிகள் புத்தகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. Acts chapter 10. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் Where we செல்வோம். see the fourth example. இங்கே நான்காவது சம்பவத்தை பார்க்கிறோம். Verse 45. 45ஆம் வசனம். Says, and those of the circumcision who believed were astonished, as many as came with Peter, because the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also. 46ஆம் வசனம். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். You know, this is talking about what happened in the Gentiles' house, Cornelius' house. புறஜாதியானாகிய கொர்நேலியின் வீட்டிலே என்ன நடந்தது என்பதை இது சொல்லுகிறது. It's a very special event because this is the first time Peter is going and preaching the gospel to the Gentiles. இது ஒரு விசேஷமான சம்பவம். ஏனென்றால் இப்போதான் முதல் முறையாக பேதுரு போய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். He actually didn't want to. சொல்ல போனா அவனுக்கு போக இஷ்டமே இல்ல. Because Jewish people think salvation is only for them. ஏனென்றால் யூதர்கள் எண்ணினார்கள் ரட்சிப்பு நமக்கு மட்டுமே என்று. But God had to give him a vision and speak to him through a voice and do all kinds of things to send him there. ஆனால் இவனை அங்க அனுப்ப தேவன் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்க வேண்டியதா இருந்தது, சத்தத்தை கொண்டு பேச வேண்டியதா இருந்தது, நிறைய காரியங்களை செய்ய வேண்டியதா இருந்தது. Do so many things to send him there. அவனை அங்கே அனுப்ப அவர் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியதா இருந்தது. Actually a voice from heaven came. சொல்ல போனால் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. A vision came. ஒரு தரிசனம் வந்தது. Some people think if you had a vision and a voice from heaven you are so spiritual. சில பேர் நினைக்கிறாங்க பரலோகத்திலிருந்து ஒரு சத்தமும் தரிசனம் பார்த்தா ரொம்ப ஆவிக்குரியவர்கள்னு. Peter was not so spiritual to go when God told him in his heart to go. That is why
why he had to give a vision and a voice from heaven. பேதுரு அவ்வளவு ஒண்ணும் ஆவிக்குரியம் இல்ல, இருதயத்துல போன்னு சொன்னப்ப போல, ஆகவேதான் தரிசனத்தை கொடுத்தான், சத்தத்தை கேட்க வச்சார், இதெல்லாம் பண்ணார். So God literally pushed him into it. ஆகவே தேவன் அவனை தள்ளிட்டு போனார் என்று சொல்லலாம். Encouraged him and coaxed him into going doing it. அவனை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி அங்கே போ என்று அவர் நிர்பந்தப்படுத்தினார். There he preached the gospel. அங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். And while he was preaching the gospel, the people got filled with the Holy Spirit. அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதே மக்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். Because he thought, என்ன யோசித்தான், இவர் புறஜாதிகளா இருக்கிறபடினாலே ரட்சிப்பே அவளுக்கு இருக்காது, பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு. so he would certainly not have led them into salvation and into the Holy Spirit baptism at the end. ஆகவே நிச்சயமா பிரசங்கத்தின் முடிவிலே ரட்சிப்புக்குள்ளாகவும் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துக்குள்ளாகவும் பேதுரு அவளை நடத்தி இருக்க மாட்டான். That is why while he was preaching, the Holy Spirit was poured out. ஆகவே தான் அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். God said, all right, enough of your preaching, I got you here to tell them this, you told them and they believed it in their heart, I can see they believed it, I'm going to pour it out. ஆண்டவர் சொன்னா, நீ பிரசங்கம் பண்ணது போதும், அவர்கள் இதை கேட்டு விசுவாசிக்கும்படியாக உன்னை கொண்டு வந்து அவருடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன், அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள், ஆகவே ஆவியானவரை பொழிகிறேன். God's gift, தேவனுடைய ஈவு. that is why it says the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also. ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுது, புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியாகிய வரம், இந்த ஈவு பொழிந்தருளப்பட்டது என்று. God's gift, இது தேவனுடைய ஈவு. in fact the whole household as they were sitting there, the Holy Spirit was poured out and they were all filled with the Holy Spirit. சொல்லப்போனால் அந்த வீட்டார் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது எல்லார் மேலும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். Everyone received the Holy Spirit. எல்லாரும் ஆவியானவரை It's பெற்றுக்கொண்டார்கள். a gift of God. இது தேவனுடைய ஈவு. Can everyone here receive the Holy Spirit? இங்க இருக்கிற அனைவரும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியுமா? I say to you today, it is very much possible. Everyone can receive the Holy Spirit. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது முடியும். எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். God pours out the Holy Spirit as a gift. தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஒரு ஈவாக பொழிகிறார். Some people, the way they try to get the Holy Spirit, get filled with the Holy Spirit, it looks like to me that the heavens doors are shut and they are trying to kick heavens doors open and break it with bombs and trying to pull down the Holy Spirit on them. சில ஆட்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள செய்கிற முயற்சி எல்லாம் பார்க்கும்போது பரலோகத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது போலவும், இவங்க கதவை வெட்டி உடைச்சி உள்ள போய் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது போலவும் இருக்கு. Great is their effort. அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு. Trying to get filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட இவ்வளவு முயற்சி. As if they have to bring this Holy Spirit down and God will not give it and they got to somehow get it. ஏதோ ஆண்டவர் கொடுக்க மாட்டார், இவர்கள் தான் எதையாவது பண்ணி ஆவியானவரை கீழே வர வைக்கணும் போல செய்றாங்க. It's very normally it's happening everywhere. வழக்கமா இப்படி தான் எல்லா இடத்துலயும் நடக்குது. They say go fast for 7 days, you may get it. 7 நாள் உபவாசம் போடு, பெற்றுக்கொள்வேன். 7 days don't work, then try 21 days. 7 நாள் சரிப்பட்டு வரலாம், 21 நாள். Like this they are giving formulas to people. இந்த மாதிரி மக்களுக்கு சூத்திரங்களை I கொடுக்கறாங்க. don't know why they complicate it. ஏன் இதெல்லாம் இவ்வளவு சிக்கலாக்குறாங்கன்னு தெரியல. Bible says ask and it shall be given. வேதம் சொல்லுவது கேளுங்கள் கொடுக்கப்படும். But the preachers are saying fast and it shall be given. பிரசங்கியார்கள் உபவாசம் இருங்கள் கொடுக்கப்படும் அப்படினா. I don't know why, what is their intention? அவங்க என்ன நோக்கத்தோட இப்படி சொல்றாங்கன்னு புரியல. They make it very complex when it's so simple. அவ்வளவு எளிமையா இருக்கும்போது மிகவும் சிக்கலாக்குறாங்க. Just ask and it shall be given. கேளுங்கள் கொடுக்கப்படும். The Holy Spirit is a gift God has already decided to give. ஆவியானவர் என்பது ஒரு ஈவு, தேவன் ஏற்கனவே அதை கொடுக்க தீர்மானம் பண்ணிவிட்டார். So the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியாகிய வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டது. Look at verse 47. 47 வசனத்தை பாருங்க. Can anyone forbid water? Peter says that these should not be baptized who have received the Holy Spirit just as we have. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி. You see, they have received the Holy Spirit. இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். In this passage, in verse 45 and 47, both the phrases, the gift of the Holy Spirit and that they received the Holy Spirit, both phrases appear. பாருங்க, இந்த 46 47 வசனங்களிலே பரிசுத்த ஆவியின் வரம் என்று சொல்லப்படுகிறது, பிறகு பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ரெண்டு வார்த்தைகளும் இங்கே வருகிறது. Holy Spirit is a gift and the gift ought to be received. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வரம், அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Turn to Acts chapter 19. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துக்கு செல்லுவோம். Now this time I'm just trying to show you how it's a gift and the gift must be received. அதாவது ஆவியானவர் ஒரு ஈவு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் மூலம் இப்போது காண்பிக்கிறேன். But these 5 passages we'll go into it and look into it more and more in depth to see what actually happened when the Holy Spirit came. ஆனால் இந்த 5 பகுதிகளுக்கு மீண்டுமாய் நாம் செல்வோம், மிக ஆழமாய் படிக்க போகிறோம் ஆவியானவர் வந்தபோது என்ன நடந்தது என்பதை. But now understand that the Holy Spirit is a gift and you need to just receive. ஆனால் இப்போதைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஈவு, பெற்றுக்கொண்டால் போதும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Listen to this. Acts chapter 19 verse 2. அப்போஸ்தலர் 19:2. Paul meets certain disciples of John the Baptist. யோவானுடைய சீஷர் சிலரை பவுல் இங்கே சந்திக்கிறார். Somebody said they're good Baptists.
யாரோ சொன்னாங்க இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல பாப்டிஸ்டுகள் அப்படின்னு. Well, they only knew the message of John the பாருங்க Baptist. யோவான் சானோடைய செய்தி மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். They didn't even seem to understand the gospel yet. சுவிசேஷத்தை கூட இன்னும் சரியா அவங்க புரிஞ்சிக்கல போல. John came to preach Christ. யோவான் கிறிஸ்துவை பிரசங்கிக்க வந்தான். He came to show the way to Christ. கிறிஸ்துவுக்கு செல்லும் வழியை காண்பிக்க He வந்தான். came to prepare the way. வழியை ஆயத்தம் பண்ண வந்தான். But they are still in the way. ஆனா இவங்க இன்னும் வழியில தான் They have இருக்காங்க. not arrived yet. இன்னும் வந்து சேரல. John the Baptist was trying to show the way, and Jesus has already come, and the gospel is already preached. யோவான் சானன் வழியை காண்பிக்க வந்தான். இயேசு ஏற்கனவே வந்து விட்டார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட But these வேண்டும். people don't seem to know it. ஆனா இந்த ஆட்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல போல. Verse 2, Paul meets them and says, ஆக இரண்டாம் வசனத்திலே பவுல் அவர்களை சந்தித்து சொல்கிறார், did you receive the Holy Spirit when you believed? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? So they said to him, we have not so much as heard whether there is a Holy Spirit. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். Oh, how much they are like a lot of believers today. இன்றைக்கு இருக்கிற நிறைய விசுவாசிகளை போல இருக்காங்க அவங்க. We don't even know that there is a Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருக்காருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. We don't even know that we can receive the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும்னு கூட தெரியாது எங்களுக்கு. There's such a thing. அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தது. Paul says, have you received the Holy Spirit? பவுல் கேட்கிறார், பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? This is a wonderful gift that needs to be received. இது ஒரு அற்புதமான ஈவு, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. In verse 6 it says, ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், Paul laid hands on them and the Holy Spirit came upon them. அல்லாமலும் பவுல் அவர் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். They received the Holy Spirit. அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். You see, it's a gift of God. இது தேவனுடைய ஈவு. And the gift needs to be received because it's a gift. இது ஒரு வெகுமதியா இருக்கிறபடினால இந்த வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். This is in all these 5 passages we saw that it's a gift that needs to be received. நாம் பார்த்த 5 பகுதிகளிலும் இது ஒரு ஈவு, இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நாம் பார்க்கிறோம். 5 passages are important because they are the only 5 passages where we read the thing actually taking place, the occurrence of the coming of the Holy Spirit. இந்த 5 பகுதிகளும் மிக முக்கியம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரின் வருகையை குறித்தே சொல்லுகிற பகுதிகளாகும் இவைகள். All right, now let's go to the epistles. இப்போது நிருபங்களுக்கு நாம் செல்வோம். There are, because why do I read so many verses? ஏன் இத்தனை வசனங்களை நான் வாசிக்கிறேன்? Why Acts is not enough? ஏன் அப்போஸ்தலர் மட்டும் வாசித்தா போதாது? Because people will say, well, that's the favorite Pentecostal book. ஏனென்றால் மக்கள் சொல்லிடுவாங்க இது பெந்தகோஸ்தேயர்களுக்கு பிடித்த மிகவும் பிடித்த புத்தகம். They'll say, you go to Pentecostal church, they'll only read from Acts and they'll be preaching. பெந்தகோஸ்தே சபையில போனீங்கன்னா அப்போஸ்தலர்ல இருந்து வாசிச்சுட்டு அதுல இருந்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படினுவாங்க. They don't know nothing about the epistles. நிருபங்களை பற்றி எல்லாம் ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. No, I'm telling you, it's also in the epistles. கிடையாது, நிருபங்களிலும் இது இருக்கிறது. I'll show you. நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. Romans chapter 5 verse 5. ரோமர் 5:5. Romans 5:5. ரோமர் 5:5. For when it says, now because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. This idea is continued here in the apostles, in the not just the Acts of the Apostles, it's continued in the epistles. இந்த எண்ணம் நடபடிகள் புத்தகத்துல மட்டுமல்ல நிருபங்களிலும் தொடர்ந்து வருகிறது. Paul says the love of God has been poured in our hearts by the Holy Spirit who was given to us, the gift that was given to us. பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி எனும் ஈவின் மூலமாக என்று சொல்லுகிறார். This is not just the Acts of the Apostles idea, Pentecostal idea, that the Holy Spirit was a gift from the Father, is something that is preached throughout the epistles. இது ஒரு பெந்தகோஸ்தே எண்ணம் மட்டுமல்ல, நடபடியில் இருக்கிறது மட்டுமல்ல, நிருபங்களிலும் கூட பிரசங்கிக்கப்படுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. How many times in the epistles you read about receiving the Holy Spirit, receiving this gift? நிருபங்களில் எத்தனை இடங்களில் வாசிக்கிறோம் இந்த அனுபவத்தை பெற்றார்கள், இந்த ஈவை பெற்றார்கள் என்று. Turn with me to Romans 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுவோம். Verse 15. 15ஆம் வசனம். It says, for you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption by whom we cry out, Abba, Father. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Once again they received. மறுபடியும் இங்கே பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். The பார்க்கிறோம். idea of God giving and people receiving is there in Acts and throughout the New Testament. தேவன் கொடுக்கிறார், மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த எண்ணம் நடபடிகள் புத்தகத்தில் மட்டுமல்ல நிருபங்கள் முழுவதிலும் காணப்படுகிறது. 1 Corinthians chapter 2. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். Verse 12. 12ஆம் வசனம். You need to write down all these and look at it. எல்லாவற்றையும் எழுதி வைத்துக் கொண்டு அவைகளை வாசித்து பாருங்க. Because I am going a little fast because there are so many verses. நிறைய வசனங்கள் இருக்கனால கொஞ்சம் வேகமா போகிறேன். But it's important that you get it down at least. Write it down and you can look at it. இவைகளை எழுதி வைத்துக் கொள்வது முக்கியம். அதை அப்புறம் பின்னாடி கூட படிச்சுக்கலாம். 1 Corinthians 2:12. 1 கொரிந்தியர் 2:12. It says, now we have received not the spirit of the world but the spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்.
We have received, it says. பெற்றோம் என்று சொல்லுகிறார். We have received the Spirit who is from God. தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். Not only write this down, but underline this. இதை எழுதி வச்சது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளுக்கு கீழே கோடு போட்டு வைங்க. Received. பெற்றோம். Holy Spirit is something that God has sent and people receive. பரிசுத்த ஆவியானவர் என்பவர் தேவனால் அனுப்பப்படுகிறவர், மக்கள் அவரை பெற்றுக்கொள்கிறார்கள். 2 Corinthians chapter 1. 2 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம். 2 Corinthians chapter 1. 2 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம். And verse 21 and 22. 21 22 வசனங்கள். It says, now he who establishes us with you in Christ and has anointed us in is God, who has also sealed us and given us the Spirit in our hearts as a guarantee. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Now the word given is used. இங்கே கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Some places the word given is used, some places the word received. சில இடங்களில் meaning that it is given and you receive. சில இடங்களில் கொடுத்திருக்கிறார் என்று வருகிறது, சில இடங்களில் பெற்றார் என்று வருகிறது. ஆகவே என்ன கொடுக்கப்படுகிறது? தேவன் கொடுக்கிறார், மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. That's the experience of receiving the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமாகும். Now listen to 2 Corinthians chapter 5 verse 5. 2 கொரிந்தியர் 5:5க்கு செல்வோம். Now he who has prepared us for this very thing is God, who has also given us the Spirit as a guarantee. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. You see, everywhere underline receive or given. பாருங்க, எங்கெல்லாம் அந்த தந்தார், கொடுத்தார் அல்லது பெற்றுக்கொண்டார் என்று வருதோ அதெல்லாம் கோடு போட்டு வச்சுங்க. Given is given us the Spirit. ஆவியை தந்திருக்கிறார். 2 Corinthians chapter 11 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். For if he who comes preaches another Jesus whom we have not preached, or if you receive a different spirit which you have not received, or a different gospel which you have not accepted, you may well put up with it. எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. You see, again talking about the Holy Spirit as one who you receive. மறுபடியும் இங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்கிறார். Galatians chapter 3 verse 2. கலாத்தியர் 3:2. This only I want to learn from you, Paul says. Did you receive the Spirit by the works of the law or by the hearing of faith? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள் என்று பவுல் கேட்கிறார். The Holy Spirit is not someone you can buy with your works. ஆவியானவரை உங்கள் கிரியைகளை கொண்டு நீங்கள் வாங்க முடியாது. Something you receive. இவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர். Verse 31 verse 14 in the same chapter 14. அதே அதிகாரம் 14ஆம் வசனம். That the blessing of Abraham might come upon the Gentiles in Christ Jesus, that we might receive the promise of the Spirit through faith. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. The Holy Spirit is the promise of the Father and you receive through faith. ஆவியானவர் பிதாவின் வாக்குத்தத்தமாக இருக்கிறார், அவரை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That's all. அவ்வளவுதான். Ephesians chapter 1 verse 13 and 14. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள். Paul tells the believers, in whom you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also you having believed, you were sealed with the Holy Spirit of promise. இங்கே பவுல் சொல்கிறார், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். You see, once again talking about the Holy Spirit as someone who God has promised and the people have received. இங்கே மறுபடியும் ஆவியானவர் தேவனால் வாக்கு பண்ணப்பட்டவர், மக்கள் அவரை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். He says to the people, you received the word of truth, you heard the gospel, you believed the gospel, you received the gospel, then you received the Holy Spirit. என்ன சொல்கிறார்? நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டீர்கள், ரட்சிப்பின் செய்தியை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டீர்கள், அதன் பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். 1 Thessalonians chapter 4 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். 1 Thessalonians 4:8. 1 தெசலோனிக்கேயர் 4:8. Therefore he who rejects this does not reject man but God, who has also given us his Holy Spirit. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். Here the word given is there. இங்கே தந்தருளின என்ற வார்த்தை வருகிறது. God has given us the Holy Spirit. இங்கே தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கிறார். Now go to 1 John. இப்போது 1 யோவானுக்கு செல்வோம். Chapter 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 John chapter 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். Verse 24. 24ஆம் வசனம். Now he who keeps his commandments abides in him and he in him. And by this we know that he abides in us by the Spirit whom he has given us. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம்.
And chapter 4 verse 13. 4:13. You know, the verse that I just read to you, the word given. God has given us the இப்ப Spirit. வாஸ்தவ வசனத்துல தேவன் தந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். Now chapter 4 verse 13. 4:13 பார்ப்போம். By this we know that we abide in him and he in us, because he has given us of his Spirit. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். Again and again and again I have read so many verses, about a dozen verses I have read to show you that the Holy Spirit is given and the response that we show to that is just receive. திரும்ப ஏறக்குறைய 12 வசனங்களை வாசித்தோம். எல்லாமே என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் கொடுக்கப்பட்டவர், தந்தருளப்பட்டவர், நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். Given, whatever is given must be received. அவர் கொடுக்கப்படுகிறார், என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That is the two things that you need to understand. இந்த ரெண்டு காரியங்களை தான் நீங்கள் புரிந்து கொள்ள It வேண்டும். is so important. இது மிகவும் முக்கியம். The reason it is important is because people have a difficult time receiving the Holy Spirit when you don't understand these two things. இந்த ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்ளாமல் போகும்போதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மக்களுக்கு மிகவும் You கடினமாகிறது. will find in the Pentecostal churches people waiting and waiting and waiting forever. பெந்தெகோஸ்தே சபையில பார்க்கலாம், நித்தியமாய் காத்திருப்பார்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள. I will show you why you don't have to wait ஏன் நாம் காத்திருக்க வேண்டியதில்லை, அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் in the days to come. வரப்போகிற நாட்களில். But the thing is this, ஆனால் உண்மை இதுதான், most of them are waiting and waiting and waiting and unable to receive because they don't understand it's a gift that must be received. அவர்கள் அநேகர் காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இது ஒரு ஈவு, இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு A தெரியவில்லை. pastor friend of mine told what happened to him. என்னுடைய அருமை ஒரு போதகர் இருக்கிறார், நண்பர், அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவர் சொன்னார். I think I've told you this a long time ago, couple of ரொம்ப times. நாளைக்கு முன்னாடி இதை நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. Let me say this again. மறுபடியும் சொல்றேன் He பாருங்க. said when he became a believer, அவர் ஒரு விசுவாசியான போது he went somewhere to Kanyakumari ஏதோ கன்னியாகுமரிக்கு சென்றாராம். and he was sitting in a Pentecostal church. ஒரு பெந்தெகோஸ்தே சபையில உட்கார்ந்து They இருந்தார். were testifying during the testimony time. சாட்சி நேரம் வந்தது. அப்ப யாரும் சாட்சி சொன்னாங்க. And one of the elders of the church, main people in the church, getting up and testifying. அப்போ சபையில முக்கியமான இருந்த ஒரு மூப்பர் எழுந்து சாட்சி சொன்னார். He said, you know, I've been waiting for the Holy Spirit for the last 10 years. அவர் சொன்னார், நான் கடந்த 10 வருஷமா பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்கிறேன். For receiving the Holy Spirit is not an easy thing. I waited 10 years, he said. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது சாதாரண காரியம் இல்ல. 10 வருஷம் நான் காத்திருந்தேன். And here this new believer is sitting and listening to this man. புது விசுவாசி உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டுட்டு இருக்கார். Now you understand why people have difficulty receiving the Holy இப்போ Spirit. உங்களுக்கு புரியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மக்களுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. He said, I waited so long. அவர் சொல்ல ரொம்ப நாள் காத்திருந்தேன். And then what happened on the 10th year? அப்புறம் என்ன ஆச்சு? 10வது வருஷம், On the 10th month. 10வது மாசம், And on the 10th day, 10வது நாள் I was thrown 10 feet. 10 அடி தூக்கி எறியப்பட்டேன். Then I got filled with the Holy அப்போ Spirit. நான் பரிசுத்த ஆவியினால் So நிரப்பப்பட்டேன். this young man sitting there thought, well, I just got saved. Here is a man who's the most important person in this church, next to the pastor. பாரு, இவர் என்ன யோசிச்சார்? இந்த வாலிபன், ஐயோ நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், இவரு சபையில முக்கியமான ஆளு, பாஸ்டருக்கு அடுத்த ஆளு இவரு. He is this elder in the Pentecostal church. பெந்தெகோஸ்தே சபையில மூப்பர். He had to take 10 years, 10 months and 10 days and be thrown 10 feet to receive the Holy Spirit. இவருக்கே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள 10 வருஷம் 10 மாசம் 10வது நாள் 10 அடி தூக்கி எறியப்பட்டார்னா, Then I must wait 30 years, 30 months, 30 days and be thrown 30 feet to be sure that I got the Holy Spirit. என்ன யோசிச்சார் இவரு? நான் 30 வருஷம் 30 மாசம் 30 நாள் காத்திருந்து 30 அடி தூரம் தூக்கி எறியப்படுது ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். It's amazing, you know, what kind of things are, you know, are told in the church. சபையில என்னென்னலாம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. I wouldn't say the churches actively preach some kind of heresy. You know, I just mean to say that churches by way of testimony sometimes give the wrong impression. அதாவது சபையில கள்ள போதனையை தான் போதிக்கிறாங்கன்னு சொல்ல வரல. சில சமயத்துல சாட்சின்ற பேர்ல இந்த மாதிரி எதையாவது சொல்லிடுறாங்க. People don't live by the truth, they live by other people's testimonies. மக்கள் சத்தியத்தை கொண்டு வாழ்வது கிடையாது, அடுத்தவன் சொல்ற சாட்சியை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் அப்படி பெற்றாராமே, he received like that. அவர் அப்படி பெற்று கொண்டாராமே. So how can this be true? இது எப்படி உண்மையா இருக்கும்? I was preaching the Bible one time and the man is saying, you are saying from the Bible, brother, but that man is saying from experience. Which one do you want me to believe? பாருங்க, ஒரு முறை வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணா ஒருத்தர் கேட்டாரு, நீங்க பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்ணீங்க, ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றாரு, இதுல எது நம்புறது அப்படினாரு. You know, one Pentecostal preacher told this about me. பாருங்க, ஒரு பெந்தெகோஸ்தே பிரசங்கியார் என்ன பத்தி இப்படி சொன்னார் ஒரு முறை. You see, he's just simply preaching the Bible. அவர் என்ன வெறும் பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு But போறாரு. we know by experience. ஆனா எனக்கு அனுபவத்தை வச்சு தெரியும். Well, you know, may your experience be in line with the Bible. உங்கள் அனுபவம் வேதத்தோடு ஒத்து போகட்டும். I am not ready to believe all your experiences. உங்களுடைய எல்லா அனுபவங்களையும் நம்ப நான் ஆயத்தமா இல்லை. I am ready to believe those experiences that are in line with the Bible, that go along with the Bible, that can agree with the Bible. எந்த அனுபவங்கள் வேதத்தோடு ஒத்து வேதத்தோடு இணைந்து போகிறதோ அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I don't preach experiences. நான் அனுபவங்களை பிரசங்கிப்பதில்லை. I preach Bible. நான் வேதத்தை I பிரசங்கிக்கிறேன். deliberately avoid too many illustrations because I don't want my preaching like to be like a house full of windows. பாருங்க, நான் வேணும்னே என்னுடைய பிரசங்கத்துல அதிகமாக உதாரணங்களை மற்ற காரியங்களை வைக்கிறதில்லை. ஏன்னா
ஒரு வெறும் ஜன்னலால் கட்டப்பட்ட ஒரு வீடு போல என்னுடைய பிரசங்கம் இருக்க நான் விரும்பல. Illustration is just like a window you keep in the house, பாருங்க, இந்த எடுத்துக்காட்டுகள் என்பது வீட்ல வைக்கிற ஜன்னல்களை போலதான். where you can let in some fresh air. கொஞ்சம் நல்ல காத்து உள்ள வர்றதுக்கு. You know, when you're preaching with such a heavy subject, you know, sometimes the illustration just eases the crowd. பாருங்க, நல்ல ஒரு பெரிய தலைப்பை பற்றி பேசும்போது கொஞ்சம் உதாரணங்களை சொல்லும்போது மக்களுக்கு கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கும். But if you keep on telling experiences, then it will become useless preaching. ஆனா அனுபவங்களே சொல்லிட்டு இருந்தா அப்ப எனக்கு பிரசங்கம் ஒண்ணுத்துக்கு உதவாத பிரசங்கமா இருக்கும். Because preaching is not preaching about experiences, it is preaching the word of God, breaking the very bread of life. ஏனென்றால் பிரசங்கம் என்பது அனுபவங்களை பிரசங்கிப்பதல்ல, ஜீவ அப்பத்தை பிட்டு மக்களுக்கு கொடுப்பதாகும். We need to know what the Bible says. வேதம் என்ன சொல்கிறது என்பதுதான் நமக்கு வேண்டும். If I have some experience which goes ahead with the Bible that will help you to understand what the Bible says, then I am ready to tell it to you. வேதத்தோடு ஒத்துப்போகிற ஒரு அனுபவம் எனக்கு இருந்து அந்த அனுபவத்தை நான் சொன்னால் இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்கும் என்றால் பிறகு அதை நான் சொல்ல ஆயத்தமா I இருக்கேன். remember when I first started preaching in India, I went to a church to preach 3 days. எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்தியாவுல முதல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ ஒரு சபைக்கு போன 3 நாள் பிரசங்கம் பண்ணேன். 3 days I preached. 3 நாள் பிரசங்கம் பண்ணேன். After this elderly preacher who has always loved me from my childhood days, அதன் பிறகு என்ன சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப நேசித்த ஒரு வயசான பிரசங்கியா, he was the pastor. அவர்தாங்க பாஸ்டரா இருந்தார். He said, அவர் சொன்னார், Thambi, this is the first time after so many years I heard someone come and preach the Bible and not tell any personal experience. தம்பி, பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையா பைபிள்ல இருந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ண கேட்டேன், அதுவும் தனிப்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்லாமலே பிரசங்கம் பண்ண He said, கேட்டேன். most people come here, they tell their experiences. நிறைய பேர் இங்க வராங்க, தங்க அனுபவத்தை தான் பேசுறாங்க. But you preach the Bible. ஆனா நீ வேதத்தை பிரசங்கம் பண்ற. I told him, I'm so young, I don't have much experience. I'm just preaching the Bible. நான் சொன்னேன், நான் ரொம்ப இளைஞனா இருக்கேன், எனக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது, அவதான் வேதத்துல இருந்து அப்படியே பிரசங்கம் பண்றேன். I don't have a lot of experiences. எனக்கு நிறைய அனுபவங்கள் ஒண்ணும் கிடையாது. Never mind that I don't have experience. அனுபவங்கள் இல்லைன்ற கவலை எனக்கு கிடையாது. I was pastoring a church before I was married. எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சபையில போதகரா இருந்தேன். The people were married, I was not married. அங்க இருந்த மக்களுக்கு எல்லாம் திருமணம் ஆயிட்டு, எனக்கு ஆகல. I didn't understand anything about marriage by way of practical things. பாருங்க, திருமணத்தை குறித்த நடைமுறை காரியங்கள் எனக்கு ஒண்ணுமே புரியல. But I was preaching the Bible. ஆனால் வேதத்தை நான் பிரசங்கித்தேன். See, my experiences don't matter. பாருங்க, என்னுடைய அனுபவங்கள்லாம் ஒரு பொருட்டு இல்ல. What the Bible says does matter. வேதம் என்ன சொல்லுது அதுதான் முக்கியம். And I must experience what the Bible says. அதன் பிறகு வேதம் சொல்லுகிறதை நான் அனுபவிக்க வேண்டும். What does the Bible say, my friend? வேதம் என்ன சொல்லுது நண்பர்களே? Now you can tell me you've come from this Pentecostal background, that Pentecostal background, they told you this and they told you that. நீங்க சொல்லலாம், இந்த பெந்தகோஸ்தே பின்னணியிலிருந்து வர, அந்த பெந்தகோஸ்தே பின்னணியிலிருந்து வர, அவர்கள் இப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள் You என்று. can tell me that your grandfather received it this way and your grandmother received it எங்க that way. தாத்தா இப்படி பெற்றுக்கொண்டாருங்க, பாட்டி இப்படி பெற்றுக்கொண்டார் என்று நீங்க சொல்லலாம். But I am telling you, my friend, what does the Bible say? ஆனால் நான் உங்களை கேட்கிறேன், வேதம் என்ன சொல்லுகிறது? One day one fellow stopped me on the street. ஒரு முறை ஒரு தெருவில் என்ன நிறுத்தினார். He said, உங்க ஆச்சி இருந்தா உன்னை பார்த்தா எவ்வளவு வருத்தப்படும். He said, if your grandmother was alive, she sees you like this, how sad she will அவன் be. சொன்னா, உங்க ஆட்சி உயிரோடு கூட இருந்து உன்னை இப்படி பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. Because my grandmother was such a Pentecostal woman, she won't even she considered it a sin to look at the mirror. ஏன்னா எங்க பாட்டி அவ்வளவு பெரிய ஒரு பெந்தகோஸ்தே அம்மா, கண்ணாடியை பார்த்தாலே பாவம் நினைக்கிறவங்க. So if she sees me like this, என்ன இப்படி பார்த்தாங்கன்னா அவங்க certainly she'll be sad. கட்டாயம் வருத்தப்படுவாங்க. She's probably rolling over in the grave right now. He knew my grandmother. He said, what will your grandmother think? அவருக்கு எங்க பாட்டி நல்லா தெரியும், அது ஆட்சி என்ன நினைப்பாங்க. I said, never mind what the grandmother thinks, man. What does the Bible say? நான் சொன்னேன், ஆட்சி என்ன நினைப்பாங்க கவலைப்படாதீங்க, வேதம் என்ன சொல்லுது அத பாருங்க. எங்க பாட்டியை பற்றியே கதை பேசாதயா, பைபிளை சொல்லுன்னு. He's a preacher. அவர் ஒரு பிரசங்கியார் வேற. Don't think about my grandmother. She's gone to be with the Lord. நீங்க பாட்டியை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. She has probably found out all the truth. அங்க போய் எல்லா சத்தியத்தையும் நேரா கண்டுபிடிச்சிருப்பாங்க. From heaven she's probably appreciating me. பரலோகத்துல ஒருவேளை என்ன பாராட்டி கொண்டு She's இருக்கலாம். probably saying amen to my preaching. ஒருவேளை இந்த பிரசங்கத்துக்கு ஆமென் கூட போடலாம். Never mind the grandmother. This is older than my grandmother. நான் சொன்ன அந்த பாட்டியை விடுங்க, இந்த பாட்டியை விட ரொம்ப வயசானது. This word of God is eternal. இது தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. In the beginning was the word was with God, and the word was before God and was with God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது. The word of God is eternal, my friend. தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. Sure you respect your grandmother, but sure you respect the Bible more than your grandmother. பாட்டிக்கு மரியாதை என்ன கொடுக்க தான் செய்யணும், ஆனா வசனத்துக்கு அதை விட அதிக மரியாதை கொடுக்க வேண்டும். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? The Bible says that the gift of the Holy Spirit is something that God gives. பரிசுத்தாவின் வரம் என்பது தேவன் கொடுக்கிற ஒன்று. God freely gives. தேவன் இலவசமாய் கொடுக்கிற It's ஒன்று. the gracious gift of God. இது தேவனுடைய கிருபையின் ஈவு. He has given it in history. You see it in the book of Acts. நீங்கள் இது சரித்திரத்தில் பார்க்கலாம், நடபடிகள் புத்தகத்தில் பார்க்கலாம், அவர் கொடுத்திருக்கிறார். The Holy Ghost was poured out upon people. பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். People simply received. மக்கள் அப்படியே பெற்றுக்கொண்டார்கள். That's all I know. அதுதான் எனக்கு தெரியும். Never mind all the Pentecostal experience. எந்த ஒரு அனுபவம் அதை பற்றி கவலை வேண்டாம். I am concerned about what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை பற்றி தான் எனக்கு கவலை. Bible says that the Holy Spirit is given as a வேதம் சொல்லுகிறது. gift, and
we ought to receive. ஆவியானவர் ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And we can all receive. நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். Amen. ஆமென். Well, that's it for today. இன்னைக்கு இதோட போதும். Next week we'll continue. அடுத்த வாரம் தொடருவோம். Shall we all stand நம்ம together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Time flies really. நேரம் பயங்கரமா ஓடுது பாருங்க. All right. சரி. Okay. Next week we'll come back and look at it some more. அடுத்த வாரம் வருவோம், மேலும் சில காரியங்களை படிப்போம்.